நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் டு நடந்தது என்ன. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். தங்கைக்காக கொலை செய்து ஒரு கொலை குற்றம் சாட்டப்பட்டவரின் வாக்குமூலம். நான் சம்பத்தை கொண்டுட்டேன். என் தங்கச்சியை கெடுத்தவனா பழி வாங்கிட்டேன். நிறைய பெண்களோட வாழ்க்கையை நான் காப்பாற்றிட்டேன். ஜீவ சமாதி அடைவோம். அதிர்ச்சி ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும் 100 பக்தர்கள். மாணவனுடன் ஓடி போனதாய் கைதான ஆசிரியர். ஏன் இந்த பரபரப்பு? நம்முடைய சினிமாக்கள்ல, கதைகள்ல தங்கைக்காக வில்லனை பழிவாங்கக்கூடிய ஹீரோக்கள் பற்றி நிறைய பேசப்படும். சமீபத்தில் சென்னை பக்கத்தில் ஒரு கொலை நடந்துச்சு. அது சம்பந்தப்பட்ட கொலையாளியின் வாக்கு மூலம் தங்கைக்காக பழி வாங்கினேன் அப்படின்னு இருந்துச்சு. கொஞ்ச நாள் முன்னால சென்னையில் நடந்த ஒரு சம்பவத்தோட அடிப்படையில் கற்பனையாக எடுக்கப்பட்ட காட்சி இது. சிந்து என் தங்கச்சின்னு சொல்கிறத விட அவளை எங்கள் அம்மான்னு தான் சொல்லணும். என் மேலே அவள் அப்படி தான் பாசம் காட்டினான். மனநலம் பாதிக்கப்பட்ட எங்கள் அம்மாவையும் எங்களையும் ஒரு தாய் ஸ்தானத்திலேருந்து பார்த்துக்கிட்டவ அவள் தான். அப்பா போனதுக்கு பிறகு என் வாழ்க்கை இருண்டு போச்சுன்னு தான் நினச்சேன். ஆனால் எனக்கு ஆறுதல் சொல்லி தைரியம் கொடுத்தது அவள் தான். அவள் கொடுத்த தைரியத்தில் தான் நான் வேலைக்கு போகவே ஆரம்பித்தேன். சாப்பாடு வரும்போது அம்மாக்கு மாத்திரை வாங்கிட்டு வந்துருங்க. இதுதான் சிந்து. அவளுக்குன்னு எதையும் ஆசைப்பட்டு கேட்க மாட்டா. எங்களுக்கு என்ன தேவையோ அதை பிடிவாதமாக வாங்கி வைப்பா. சிந்து கோவப்பட மாட்டா. கோவம் வந்துச்சுன்னா பேசவே மாட்டா. அவள் பேசாமல் இருக்கிற நேரங்களில் வீடு கலகலப்பே இல்லாமல் போயிடும். அவளை பேச வைக்கிறதுக்காகவே அவள் சொல்கிறதையெல்லாம் செய்வேன். சிந்துவுக்கு கல்யாணம் பண்ண முடிவெடுத்தோம். அவளை பிரிஞ்சிருக்கிறது கஷ்டங்கிறதால பக்கத்து தெருவிலே ஒரு மாப்பிள்ளையை பார்த்து அவள் கல்யாணத்தை நடத்தி வச்சோம். மாப்பிள்ளையும் சிந்து அன்பாக பார்த்துக்கிட்டாரு. அடுத்த தெருவிலே சிந்து இருந்தாலும் அவள் போன பிறகு எங்கள் வீடே வெறிச்சோடி போச்சு. தினமும் சிந்துவை பார்க்க போயிடுவேன். நாங்கள் நிம்மதியாக இருந்தோம். ஆனால் எங்கள் சந்தோஷத்தை கெடுக்க வந்தான் ஒருத்தன். சம்பத் எங்கள் ஏரியா தான். அவனுக்கு தொழில்னு எதுவும் கிடையாது. ரவுடித்தனம் பண்ணுறதே தொழில்னு சொல்லிக்கிடுவான். பல பெண்களோட வாழ்க்கையை நாசமாகியிருக்கான். என் தங்கச்சி வாழ்க்கையிலையும் குறுக்கிடுவான்னு நான் நினச்சி கூட பார்க்கல. எப்பவும் போல அன்னைக்கும் சிந்து வீட்டுக்கு போனேன். வீட்டில் கதவு திறந்து கிடந்துச்சு. வீடு இயல்பு நிலையில் இல்லை. உள்ள சிந்துவும் அவள் கணவரும் சோகமாக இருந்தாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் என் தங்கச்சி அழுறத அப்போ தான் பார்க்குறேன். அவளால் பேச முடியலை. மாப்பிள்ளை தான் நடந்ததெல்லாம் சொன்னார். அவள் கதறி அழுததை என்னால் தாங்க முடியலை. நான் இன்னைக்கு வீட்டுக்கே போகலை. நான் தனிமையிலே உட்காந்துருந்தேன். என் தங்கச்சி அழுது தான் என் கண் முன்னாடி வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஏதாவது பண்ணணும்னு தோணுச்சு. சம்பத்தை கொல்லணும்னு முடிவு பண்ணேன். சம்பத்தை தேடி போனேன்.
சம்பத் எப்பவும் 4-5 பேரோட சுற்றிட்டு இருந்தான். அவனை கொல்றதுக்கான சரியான சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்தேன். அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தேன். அவன் தனியாக வர நேரத்துக்காக காத்துக்கிட்டே இருந்தேன். அன்னைக்கு ராத்திரி அவன் 4-5 பேரோட தண்ணி அடிச்சிட்டு இருந்தான். நான் மறைஞ்சிருந்து நோட்டம் பார்த்தேன். அவன் அவங்களோட சிரித்து பேசிகிட்டு இருந்தான். நான் அவன் தனியாக வர்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் எல்லாரும் கிளம்பிட்டாங்க. சம்பத் தனியாக போனான். நான் பின்னாடியே போனேன். சம்பத் ஒரு இடத்துல போய் தனியாக உட்கார்ந்தான். போதையில் அங்கேயே படுத்துட்டான். இதுதான் சரியான சந்தர்ப்பம்னு நினச்சி அவனை கொல்றதுக்கு கிளம்புனேன். ஆனால் அதுக்குள்ளே ஒரு பையன் வந்துட்டான். சம்பத்தண்ணா, அக்கா சாப்பாடு கொடுத்துச்சுண்ணா. போட சம்பத் சாப்பாட்டை எடுத்துட்டு நடக்க ஆரம்பித்தான். நான் மறுபடியும் அவனை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் அவன் அங்கேருந்து தண்ணி தொட்டி மேலே ஏறினான். நான் கீழே இருந்து அவனை பார்த்துக்கிட்டே இருந்தேன். சம்பத் ஒரு ரவுடி. அவன் எப்பவும் ஏதாவது ஒரு ஆயுதம் வச்சுருப்பான். அவன்கிட்ட நேரடியாக போய் மோதுறது கஷ்டம். அதனால் அவன் தூங்குறதுக்காக நான் வெயிட் பண்ணேன். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. சம்பத் தூங்கியிருப்பான்னு நினச்சி நான் மெதுவாக தண்ணி தொட்டி நோக்கி போனேன். அதில் ஏறி பார்த்தேன். அவன் நல்ல போதையில் தூங்கிக்கிட்டு இருந்தான். இதுதான் சரியான சந்தர்ப்பம்னு முடிவெடுத்தேன். மறுபடியும் கீழே இறங்கி வந்தேன். நான் சுற்றுமுற்றும் பார்த்தேன். யாரும் இல்லை. அங்கே இருந்த பெரிய கல்லை எடுத்தேன். நான் சம்பத்தை கொண்டுட்டேன். என் தங்கச்சியை கெடுத்ததுக்கு பழி வாங்கிட்டேன். நிறைய பெண்களோட வாழ்க்கையை நான் காப்பாற்றிட்டேன். உண்மையாக நடந்த ஒரு சம்பவத்தில் குற்றம் சுமத்தப்பட்டவர் சொன்ன வாக்குமூலத்தோட அடிப்படையிலும் நெருக்கமாக சிலர் சொன்ன கருத்துகளோட அடிப்படையிலும் எடுக்கப்பட்ட காட்சிங்க இது. இந்த கொலை நடந்தது சென்னை திருவொற்றியூர்ல. கொலை நடந்த ஒரே நாளில் குற்றம் சுமத்தப்பட்டவரை கைது செய்திருக்கிறாங்க காவல்துறையினர். அமுதான்னு ஒரு லேடி வந்து புகார் கொடுக்குது. தன்னுடைய கணவர் கன்னிக்கோவில் வாட்டர் டேங்கு சுத்திகரிப்பு வாட்டர் டேங்கு மேலே இறந்து கிடக்காரு, இரத்த வெள்ளத்தில் இறந்து கிடக்காருன்னு சொல்கிறாரு. இவர் ஏற்கனவே திருவொற்றியூர் காவல் நிலையத்தில் ரவுடி லிஸ்ட்டில் உள்ளவர். தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வர ஒரு ரவுடி. அவர் பேர் வந்து மதன் என்கிற மதன்குமார். அவன் நண்பர்கள்லேயே ஒரு பார்ட்டியை விசாரிக்கும் பொழுது நாங்கள்லாம் அன்றைக்கி முதல் நாள் 10ஆம் தேதி இரவு ஒரு 9 to 9:10 மணிக்கெல்லாம் நாங்கள் தண்ணி அடிச்சுக்கிட்டு இருந்தோம் அந்த கன்னிக்கோவில் தெருவில். இப்போ பேசிக்கிட்டே இருக்கக்குள்ளே இவனே மதனே ஒரு தகவல் சொன்னான். நான் கன்னிக்கோவில் தெருவில் ஒரு லேடியை நான் வந்து மிரட்டி என்னோட இச்சைக்கு ஈடுபடணும், என்னோட உடல் பண்ணணும்னு சொல்லி மிரட்டினேன். 2 தடவை மிரட்டியிருக்கேன். அவள் இன்னும் ஒன்றும் சரியாக வரல, அவளை மடங்காத விட மாட்டேன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தான். அப்படிங்கிற பொண்ணு பாதிக்கப்பட்டிருக்கதா எங்கள் ஒரு தகவல். சரி, அங்கே போய் பார்த்தோம். அப்போ பார்க்குறோட அவன் அண்ணன் அங்கே ஆப்சண்ட்டு, ப்ரெசண்டில் இல்லை, வீட்டில் இல்லை. சரி, அவன் எங்கே தான் சொல்லி ஒவ்வொரு இடத்த நாங்கள் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு அப்புறம் சந்தேகப்படும்படி அவனை வந்து 11ஆம் தேதி அவனை வந்து விசாரிக்கக்குள்ள சம்பவத்தை நான் தான் செஞ்சேன்னு சொல்லி அவனை ஒத்துக்கிட்டான்.
காவல்துறையினரால கைது செய்யப்பட்டிருக்கிற ஒரு பேரு சாலமன். பல பெண்களோட வாழ்க்கையை காப்பாத்த இந்த கொலையை செஞ்சதா வாக்குமூலம் கொடுத்திருக்க. இது பொய், மதன் அப்படிப்பட்டவர் இல்லைன்னு மதனோட குடும்பத்தை சேர்ந்தவங்க மறுக்கிறாங்க. இது பிரச்சனையே கிடையாது சார், இது பிரச்சனையே கிடையாது. பிரச்சனை பெருசாக இருக்காங்க, பிரச்சனை பெருசாகி. ஆனால் ஒருத்தன் மவுட்ரு பண்ணுறான்னா இவ்வளோ பெரிய சவர் இருக்குது, இது மேலே யாரும் ஏற முடியாது, ஒருத்தன் உதவி இல்லாமல் ஏற முடியாது. இது கள்ளத்தி 4 பேர் 5 பேர் பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதை மூடி மறைச்சிட்டு இருக்காங்க. பாதிக்கப்படுறது என்னோட தங்கச்சி வாழ்க்கை. இதுக்கு என்ன காவல்துறை என்ன முடிவு சொல்லும். ஆனால் கேஸு வேறு மாதிரி வித்தியாசம் திருப்பி பார்க்குறாங்க. கேஸு குத்த ஒருத்தனை அரெஸ்ட் பண்ண, அவன் தான் நான் தான் பண்ணேன்றான். ஆனால் அவனை விசாரித்து நல்ல முறையில் விசாரித்து நல்ல முறையில் கேட்டால் பதில் உண்மையில கிடைக்கும். என்னோட கணவர் குற்றமற்றவரா இல்லையான்னு தெரியாது, ஆனா அவர் போன பின்னால எங்களோட வாழ்க்கையே கேள்விக்குறியாயிடுச்சுன்னு தன்னோட 4 குழந்தைங்களோட சோகத்தில் இருக்கிறாங்க இறந்து போன மதனோட மனைவி. இந்தியன் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ சமீபத்தில் ஒரு தகவலை வெளியிட்டாங்க. அது என்ன சொல்லுது அப்படின்னா, ரேப் அப்படின்னு குற்றம் சாட்டப்பட்டவர்கள 25% கீழானவர்களுக்கு தான் நீதிமன்றம் மூலமாக தண்டனை கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், குறிப்பாக பாலியல் வன்முறை, இது மாதிரியான குற்றங்கள் செய்பவர்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கப்படும் என்பது நிரூபிக்கப்படும் பட்சத்தில் இது போன்ற குற்றங்கள் குறையலாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு நடந்தது என்ன. இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த சமூகம் வளர்ச்சி அப்படிங்கிற பேர்ல எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு இயற்கை வளத்தை சுரண்டி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சுற்றுப்புற சூழல் ஆர்வலர்கள் ரொம்ப நாளாக கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த பிரச்சனையில மிக முக்கியமான பிரச்சனைங்கிறது மணல் கொள்ளை. நீர் ஆதாரத்தில் தொடங்கி அது சார்ந்த வாழ்க்கையையும் இந்த மணல் கொள்ளைங்கிறது அழிச்சுக்கிட்டே இருக்கு. அதை தடுக்க முயற்சி செய்த ஒரு இளைஞன் சமீபத்தில் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இந்த அழுகைக்கும் கண்ணீருக்கும் யாரு காரணம்? சோகம் ததும்பி நிற்கிற சொந்தங்களுக்கு நேர்ந்திருக்கிற துயரம்தான் என்ன? அழுது புலம்புற இந்த மனிதரோட பேரு வின்சென்ட். திருநெல்வேலி மாவட்டம் திசையன் விலைக்கு பக்கத்துல இருக்கும் மிட்டாதார் குளம் இவரோட ஊரு. இந்த ஊர்ல குடிதண்ணீர் பகிர்மானம் செய்கிறவரா வேலை செஞ்சுக்கிட்டு வராரு. வின்சென்ட்டோட மூத்த மகன் சதீஷ்குமார் 21 வயசு இளைஞர். டிப்ளமா படிச்சு முடிச்ச இவரு இந்த ஊருக்கும் அப்பாவுக்கும் உதவியா இருந்து வந்திருக்காரு. மிட்டாதார் குளத்துல எது ஒண்ணுனாலும் முன்னால நின்று வேலை செய்யறவரு வின்சென்ட். அப்பாவை போல சதீஷ்குமாருக்கும் ஊருக்கு உதவி செய்யற குணம் இருந்திருக்கு. இந்த ஊருக்கு பக்கத்துல நம்பியாறுன்னு ஒரு ஆறு இருக்கு. இந்த ஆத்துப்படுகையில அனுமதி இல்லாம மணல் அள்ளுறதா சொல்லப்படுது. ராத்திரி நேரங்கள்ல லாரி, டிராக்டர் மாதிரியான வாகனங்கள்ல சட்டத்துக்கு புறம்பா மணல் கடத்தல் நடந்து வந்திருக்கு. இந்த மாதிரியான மணல் கடத்தலை தடுக்கிறதுக்கு உள்ளூர் மக்களான மிட்டாதார் குளத்து மக்கள் முயற்சி செஞ்சுட்டு வந்திருக்காங்க. ஏன்னா இந்த பகுதியில குடிநீர் தட்டுப்பாடு அதிகம் இருக்கிறதா சொல்லப்படுது. நிலத்தடி தண்ணி கீழே போனா அது குடிக்கிறதுக்கு பயன்படுத்த முடியாத நிலையில இருக்கும்னு சொல்றாங்க. இதனாலதான் இந்த நம்பியாத்து தண்ணீரை நம்பி இருக்காங்க மிட்டாதார் குளத்து மக்கள். எல்லாருமே விவசாயத்தை நம்பி நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். குடி தண்ணீருக்கும் விவசாயத்துக்கும் இந்த ஆற்று நீரை தான் நாங்கள் நம்பியிருக்கிறோம். காரணம் எங்கள் ஊர் பக்கத்தில் ஒரு 20 அடிக்கு கீழே இருக்கிற பாறை எல்லாருமே ரொம்ப மோசமான பாரு, ஒவ்வொரு உப்பு உள்ள பாரு. அதனால் கீழே அடியில் உள்ள தண்ணீர் எல்லாமே உப்பு தண்ணீர். இந்த ஆற்று மணல் வரக்கூடிய அந்த நீர்வற்றத்தில் தான் நாங்கள் குடிக்கிறதுக்கோ குளிக்கிறதுக்கோ எல்லாருமே பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். இதை சமூக விரோதிகள் பல காலமாக பல ஆண்டுகளாக மணலை அள்ளி விட்டு கொண்டு இருக்காங்க. கேரளாவில் இருந்து கூட ஆட்கள் வர்றாங்க, இந்த மணல் தெரியாமல் அள்ளி விற்றுக்கிட்டு இருக்காங்க. எங்கள் ஊரில் நம்பியாரை நம்பி தான் நாங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஏன்னா நம்பியார் தான் தண்ணி எங்களுக்கு இருந்தால் தான் விவசாயம் பண்ண முடியும். மண் அள்ளியாச்சுன்னா விவசாயம் பண்ண முடியாது, தண்ணி குடிக்கிறதுக்கும் தண்ணி கிடைக்காது, வேறு நல்ல தண்ணி எங்கேயும் கிடையாது. சம்பவத்தன்னைக்கு இரவு நேரத்துல லாரியில மணல் அள்ளுற தகவல் ஊர் மக்களுக்கு தெரிய வந்திருக்கு. உடனே ஊர்ல உள்ள கொஞ்சம் பேர் மணல் அள்ளுறவங்களை மடக்கி பிடிக்க போயிருக்காங்க. சதீஷ்குமாரும் ஊர் மக்களோட சேர்ந்து லாரியை மடக்க போயிருக்காரு. ஊர் மக்களை கண்ட மணல் திருடங்க லாரியை
ரொம்ப வேகமாக எடுத்துக்கிட்டு கிளம்பி இருக்காங்க. அப்போ இளைஞரான சதீஷ்குமார் வேகமாக ஓடி லாரிக்கு முன்னால் நின்றுக்கிட்டு தன்னோட டார்ச் லைட் வெளிச்சத்தை காட்டியிருக்காரு. ஆனால் வேகமாக வந்த லாரி சதீஷ்குமார் மேலே ஏறி இருக்குது. லாரியோட டயரு தலையில் ஏறினதால சதீஷ்குமார் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துட்டாரு. போனோடனே எங்களை கண்டோடனே லாரி எடுத்துகிட்டு அவன் ஓடினால தான் இவன் வந்து குறுக்க நாங்கள் மறிச்சோம். லைட்டு பேட்டரி அடித்து முதல்ல நுப்பாட சொன்னோம். பேட்டரி அடித்து நுப்பாட சொல்லும் போது அவங்க வந்து நிற்கனோடனே நாங்களும் உடனே டக்குன்னு நிற்க மாட்டேங்கிறான் அப்படின்ட்டு ஓடும்போது அங்கே ஓடனா ரொம்ப வெளியில் ஓட முடியாது. ஓடையும் சம்பமாக இருந்ததால பையன் மாட்டிக்கிட்டான். லாரி அங்கே இங்கே இவன் எடுத்து அங்கே இங்கே இது பண்ணதால பையன் உள்ள மாட்டி தலையில் வண்டி ஆயிடுச்சு. மணல் கொள்ளை சம்பந்தமா தமிழ்நாட்டில் நிறைய நிகழ்வுகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். சில அரசு அதிகாரிகள் கொலை பண்ணப்பட்டிருக்காங்க. நீதிமன்றத்திலே மணல் கொள்ளை பற்றி பெரிய அளவுக்கு விவாதம் நடந்திருக்கு. மக்கள் நேரடியாக களத்தில் இறங்கி போராட்டம் பண்ணியிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம அரசாங்கம் மணல் கொள்ளையை தடுக்கிறதுக்கு நிறைய சட்டத்திட்டங்களையும் கட்டுப்பாடுகளையும் கொண்டு வந்திருக்கு. ஆனாலும் கூட மணல் கொள்ளை என்பது குறையல அப்படிங்கிறது பொதுமக்களுடைய கருத்து. திருநெல்வேலி பக்கத்தில் இருக்கக்கூடிய மிட்டாதார் குளம் அப்படிங்கிற இடத்துல தான் மணல் கொள்ளையை தடுக்க முயற்சி பண்ண அந்த சதீஷ்குமார்ங்கிற பையன் கொலை செய்யப்பட்டிருக்கார். அந்த ஊரை சேர்ந்தவங்களே ரொம்ப காலமாக அந்த மணல் கொள்ளையை தடுக்கிறதுக்கு நிறைய எஃபர்ட்ஸ் எடுத்திருக்காங்க. நிறைய போராட்டங்கள் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரோந்து போகிறது, கம்ப்ளைண்ட்ஸ் கொடுக்கறதுன்னு நிறைய பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. அரசு எந்திரமும் அதிகாரிகளும் சரியான நேரத்தில் இவங்களுடைய பிரச்சனையை அட்ரஸ் பண்ணியிருந்தா இன்னைக்கு இந்த சதீஷ்குமார்ங்கிற பையனுடைய கொலை நடக்காமல் இருந்திருக்கலாம். சதீஷ்குமாருக்கு ஏற்பட்ட இந்த கொடூரத்தை கேள்விப்பட்ட ஊர் மக்கள் கொதிச்சு போயிட்டாங்க. உடனே சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க. இதை கேள்விப்பட்ட காவல்துறையினர் உடனடியா ஊர் மக்கள் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. ஆனாலும் இந்த கிராமத்து மக்களோட கோபம் தனியல. உதவி கலெக்டர் பஜிபாகரா ரோஹிணி ராம்தாஸும் சம்பவ இடத்துக்கு வந்து பார்வையிட்டாங்க. உடனே ஊர் மக்கள் அவங்களோட வாகனத்தையும் வழிமறிச்சு போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. ஒரு வழியா காவல்துறையினர் கிராம மக்களை சமாதானப்படுத்திட்டாங்க. உதவி கலெக்டரும் இனிமே இது மாதிரி மணல் திருடுற சம்பவங்கள் நடக்காம இருக்க பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்யறதா உறுதியளிச்சிருக்காங்க. லாரி அந்த 407 டிரைவரும் ஓனரும் அவங்களுக்கு போலீஸ்காரர் எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணி அவங்களுக்கு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி இல்லீகல் சாண்ட் மைனிங் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நம்பியார் ஆற்று உள்ளே போகிறதுக்கு என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்கும் அந்தந்த பாயிண்ட்ஸ் மேலே ஒரு செக் போஸ்ட் போட்டு அந்த செக் போஸ்ட்டில் போலீஸ்காரரும் ரெவென்யூ ஆட்களும் அங்கே செக் போஸ்ட்டில் வச்சு இது இல்லீகல் சாண்ட் மைனிங் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். அரசு அதிகாரிங்க செய்ய வேண்டிய கடமையை கிராமத்து மக்கள் செஞ்சிருக்காங்க. அதுல ஒரு உயிரிழப்பும் ஏற்பட்டிருக்கு. தமிழகத்துல இது மாதிரியான சம்பவங்கள் சில நேரம் நடப்பதும் பிறகு மறப்பதுமா இருந்துகிட்டு தான் இருக்கு. மணல் கொள்ளை அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இந்த மிட்டாதார் குளத்தில் மட்டும் நடக்கலை, தமிழ்நாடு முழுவதுமே நடந்துகிட்டு இருக்கு. நிறைய சட்டத்திட்டங்கள்லாம் இருந்தாலும் கூட இதை யாராலையும் முழுசா தடுக்க முடியல அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ அந்தந்த பகுதி மக்களையும் இன்வால்வ் பண்ணி அவங்க கூட அரசு அதிகாரிகளும் அரசு எந்திரத்தை இயக்குகிறவர்களும் சேர்ந்து ஒர்க் பண்ணாதான் இந்த மணல் கொள்ளையை தடுக்க முடியும் அப்படின்னு சமூக ஆர்வலர்கள் தங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவை முன்வைக்கிறாங்க.